ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது ரவா பணியாரம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரவா பணியாரம் ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு, 1 கப் சர்க்கரை, 5 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்சு சோடா மாவு, பால் 1 டம்ளர், தேவைக்கேற்ப தண்ணீர் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல ரவையை சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரவை கொரப்பாக இருந்தால் பணியாரம் சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதில் 5 ஏலக்காய், 1 கப்பு சர்க்கரை போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதில் 1 கப்பு மைதா, 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு பிஞ்சு சோடா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் சோடா மாவு எல்லா பக்கமும் சேரும். இந்த பவுல் சின்னதாக இருக்கிறனால நான் பெரிய பவுலில் மாற்றிருக்கேன். பால் 1 டம்ளர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் பால் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பால் சேர்த்த உடனே சர்க்கரை இலகுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இனிப்பு தூக்கலாக தெரியும். உப்பு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதை 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊறின பிறகு ஒரு சின்ன இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பணியாரம் பொங்கி பஃப்புன்னு வரும்போது எண்ணெயை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமான உடனே எடுத்துடலாம். எப்படி பஃப்புன்னு சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். சாஃப்டான மொறுமொறுப்பான ரவை பணியாரம் ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எனக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.